ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணியா வீட்டு சமையலில் அவளை வச்சு தான் ஒரு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸாகவும் விற்கலாங்க. காலையில் டிஃபனாகவும் வச்சுக்கலாங்க, நைட்டு டிஃபனாகவும் வச்சுக்கலாங்க, மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகலாங்க. இது எப்படி வேணால் சாப்பிட்லாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியதுங்க. நம்ம லெமன் அவள் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேங்க. இது நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இது கூட தண்ணி சேர்த்து கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு அன்பாலிஷ்டு அவல் தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இதில் உமி இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது 2 தடவை அலசிட்டிங்கன்னா அது போயிருங்க. பாருங்கள், இந்த உமி எல்லாம் உங்களுக்கு அன்பாலிஷ்டு அவளுங்கிறனால அந்த உமி எல்லாம் மேலே மிதங்கிட்டுருக்குங்க. இது போல் அதையெல்லாம் நீங்கள் கழுவி ஒரு 2 டைம் கீழே ஊற்றிட்டிங்கன்னா போயிருங்க. இது போல் விரலுகளை உள்ளே விட்டு நல்லா அலசி விட்டு நீங்கள் ஒரு 2 டைம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 டைம் கழுவிட்டு நல்லா இது போல் கொஞ்சம் தண்ணி நீர் பிடிப்பு இருக்கிறது போல், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இது போல் நல்ல தண்ணி தான் ஊற்றி நான் கழுவிக்கிறேங்க. இது போல் கொஞ்சம் தண்ணி நீர் பிடிப்பு இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியிலே நம்மளுக்கு ஊறி வந்துருங்க. அவள் ரொம்ப குளகுலன்னு ஊறிச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறப்ப எப்படி இருக்குதோ அது போல் நல்லா சாஃப்டாக ஊறியும் இருக்கணுங்க. அதே டயத்தில் குழஞ்சும் போயிடக்கூடாதுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஓரளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தாளிக்கிறப்ப கலந்து விடுறத விட இப்போவே கலந்து விட்டோம்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்சிக்குங்க. பத்தலினா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திக்கலாங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுருலுங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க நம்மளுக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு ஊறிட்டுருக்குட்டுங்க. இப்போது ஊறுற நேரத்தில் நம்ம ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எனக்கு காரமாக இருக்குங்க, அதனால் ரெண்டுமே ஒன்று எடுத்துருக்குறேங்க. இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது மீடியம் சைஸ் லெமன் ஒன்று புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க. வானொலி நம்ம காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நம்மளுக்கு சூடாகட்டுங்க. நல்லா சூடானதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வருதுங்க. கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாங்க. நம்ம இதிலையே கூடவே கொஞ்சமாக நம்ம நடக்கலை பருப்பு சேர்த்திக்கலாங்க. நான் வறுத்த நடக்கலை பருப்பு தான் சேர்த்துறேங்க. வறுக்காத பருப்பாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணுங்க. கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கணுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பொன்னிறமாக நம்மளுக்கு இது பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வரமிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா கூடவே வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக லெமன்னாலே நம்மளுக்கு மஞ்சள் இருக்கணுங்க. அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த எண்ணெய் கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்க வேண்டியது இல்லைங்க. நல்லா சுருண்டு வதங்கி வந்ததும் நம்ம இந்த வச்சுக்கிற அவளை இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு உதிரியாக பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு
ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இந்த அவலை வந்து நம்ம இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இதை விட தண்ணி வச்சிங்கன்னா குழஞ்சி போயிருங்க. இது கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறது போல் நம்ம வச்சோம்னாலே கரெக்டாக இருக்குங்க. தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம. எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமனை வந்து நல்லா அவல் சூடானதும் நம்ம சேர்த்துக்கிறோங்க. லெமன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பில் ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா கசப்பு சுவை வந்து வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடும் இந்த அவல் நல்லா சூடானதும் நம்ம லெமன் சேர்த்துனால இந்த லெமனோட ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் லெமன் சேர்த்த முன்னாடி நீங்கள் கலந்து விட்டு அடுப்பு வந்து அவிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா கசப்பு சுவை வந்து தருங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இறக்குனா சுவையான அவல் வந்து லெமன் அவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.